நான் இங்கே வந்ததிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற போது இங்கே பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கழக பொருளாளரை மூத்த அண்ணன் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். கள ஆய்வு எப்படி நடைபெற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், 26 நாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த கள ஆய்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருந்தார்கள். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. 2 தொகுதிகளை கொண்ட இந்த மாநகர் மாவட்டம், இந்த 2 தொகுதியிலேயே நாம் இப்படியே இருந்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். இந்த 2 தொகுதிக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆக நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம், அதை கேட்டுவிட்டு நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும், மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கழக பொருளாளர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு பார்மாலிட்டிக்காக நடைபெறுவதை போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றது எதற்காக என்பது ஒரு கேள்விக்குரிய ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால் தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். பொதுவாக நாங்கள் திண்டுக்கல்லிலே நடத்தினோம், கரூரில் நடத்தினோம், நேற்றைய தினம் நாமக்கல்லை நடத்தி இன்று திருச்சி வந்திருக்கின்றோம். திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம், நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த மாவட்டம், இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த 2 தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்? நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்திலே இங்கு இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நாம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். துரோக ரத்தம் கிடையாது, தியாக ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும். அப்படி இருக்கின்ற போது இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே ஒழிய யாருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள், பொதுச் செயலாளர் யாருக்கு வாய்ப்பை கொடுத்தாலும் நமக்கு தெரிந்ததெல்லாம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு மேலாக இரட்டை இலை மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும். யார் வேட்பாளர், யார் நிற்கின்றார்கள், யாரை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பி இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம். ஆனால் 3வது மனிதன் ஒருத்தன் அங்கே தலையிடுகின்ற போது நமக்குள் நாம் ஒற்றுமையாகி விடுவோம். அதை போல நாம் இருக்கின்றவர்களுக்கு நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு சேவை செய்வதுதான் முக்கிய பணியாக நாம் இருக்க வேண்டும். இருபெரும் தலைவர் யாருக்காக இந்த இயக்கத்தை வளைத்துவிட்டு சென்றார்கள்? இருபெரும் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற போது என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள்? நமக்கு எதிரி கருணாநிதி மட்டும்தான். ஆக தமிழக மக்களை அவரிடத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 72 ஆரம்பித்து 5 ஆண்டு காலம் எத்தனை கஷ்டங்கள். இந்த வேசியை கட்டி சென்றாலே வழக்கு, அடிதடி, கொலை என்று எத்தனையோ சந்திப்புகளை நன்றிதான் இந்த இயக்கம் 77 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற வரை 11 ஆண்டு காலம் தமிழகத்திலே கருணாநிதி தலை தூக்க முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே அவ்வளவு கடுமையாக உழைத்ததின் காரணமாக தலைவர் அவர்கள் 11 ஆண்டு காலம் இருந்தார்கள். அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் வந்தார்கள். அம்மா அவர்கள் வந்ததுக்கு பின்னால் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கென்று குழந்தைகள் கிடையாது. எனக்கென்று குடும்பம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் தான் என்னுடைய குடும்பம். குழந்தைகள் என்று சொன்னால் உறுப்பினராக இருக்கின்ற 1.5 கோடி பேர் தான் எனக்கு குழந்தைகள் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்காக யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தலைவர் சொல்லிவிட்டு சென்றாரோ அதற்காக ஜெயில் வாழ்க்கை எல்லாம் சென்று தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்ன? 26ஆம் ஆண்டு யார் வேட்பாளராக வந்தாலும் நாம் வெற்றி பெற செய்வதுதான் இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன், இந்த இயக்கத்திற்கு செய்கின்ற நன்றி கடன். அதை முதல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை போட்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள், வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி, அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு குரூப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால்
இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இங்கே திமுக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்திற்கு நீங்கள் மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருங்காலத்தில் சிந்திக்க வேண்டிய காலம் 26ஆம் ஆண்டு என்பதை இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும், பகுதி கழக செயலாளரும், வட்டக்கழக செயலாளரும், பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பதவிக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும், அந்த எண்ணம் மட்டுமே உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு அமைச்சராக வருகிறார் என்று சொன்னால் வந்தால் தானே நமது மாவட்டத்திலே கட்சி வளரும். இல்லை என்றால் எப்படி கட்சி வளரும்? இந்த 5 ஆண்டு காலம் கடந்த ஆண்டு காலத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுதே நாம் ஆட்சியில் இருக்கின்ற போதே 14 ஒன்றியத்திலும் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதற்கு பின்னால் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே முழுமையாக நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இப்படியே சென்று கொண்டிருந்தால் திருச்சி மாநகரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருந்தது. இன்றைய தினம் அதில் சிறிது சங்கடங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் யார் காரணம்? இந்த இயக்கத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எங்கே தொண்டர்கள் சோர்வடைகின்றார்களோ அங்கேதான் இந்த இயக்கம் தோல்வியடையும். அந்த வகையிலே இங்கே இருக்கின்றவர்கள் நீங்கள் எழுச்சியாக பணியாற்றீர்கள் என்று சொன்னால், எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசம் தோல்வியுற்றோம், இப்பொழுது கிட்டத்தட்ட நம்ம 20,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் 26ஆம் ஆண்டு நிச்சயமாக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் களப்பணியாற்ற வேண்டும். அதைத்தான் அன்பு சகோதரி அக்கா அவர்கள் சொன்னார்கள். ஆக அதை மனதிலே வைத்து நாம் ஒவ்வொருவரும் செயலாற்றினோம் என்று சொன்னால் இந்த இயக்கம் நிச்சயமாக மீண்டும் 9 தொகுதியும் திருச்சி மாவட்டத்திலே வெற்றி பெறலாம். இங்கே எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் தான் வாக்களிக்கின்றவர்கள். அந்த பணியை நாம் சரியாக செய்ய வேண்டும். அந்த பணியை நாம் சரியாக செய்து வாக்காளர்களை அழைத்து வந்து அந்த வாக்குப்பதிவின் போது நாம் சரியாக அந்த பணியை செய்துவிட்டோம் என்று சொன்னால் 5 ஆண்டு காலம் நீங்கள் பணியாற்றுகின்ற ஒரு 15 நாட்கள் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு 5 ஆண்டு காலம் வருவதற்கு நீங்கள் உழைப்பது உழைப்பு 15 நாட்கள் ஒரு தேர்தல் என்று வந்தால்